காந்தாரி வேறு இல்லை. நம்மளுக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அவன் ஏதோ ஒரு மன கஷ்டத்தோட தான் வெளியே போயிருக்கான், எனக்கு நல்லா புரியுது. ஆனால் ஒன்று, அவள் எங்கே இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் அவள் என்கிட்ட வந்துடுவான்னு நல்லா தெரியும். அவள் நாளைக்கு மகாமந்தி யோகினி. என்ன பார்க்குறேன்? உன் மூஞ்சி பார்க்கறதுக்கு உனக்கே வெக்கமாக இல்லை? 30 வருஷம் நம்ம கூட பழகலானவன் அவன் வீட்டை விட்டு வெளியே போனால் கூட உனக்கு தெரியல. நான் எதுக்கு கண்ணாக வேறு இருக்கணும்? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐ ஃபீல் ஆஃப் ஐயோ, என்ன இது? இது பிரகாசமான ஒளி தெரிகிறது. யார் நீ? என்னை யார் கேட்டாய்? வணக்கம் அசுர தலைவனே, வாருங்கள். என்னை தேடி ஏன் இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? மாயா, உன்னை நான் எச்சரிக்கைத்தான் வந்தேன். நாளைக்கு மகாமந்தி பௌர்ணமி. எனக்கு நன்றாக தெரிகிறது அசுர தலைவனே. நீங்கள் வந்து தான் எங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவையில்லை. என்னோட 2 பேர், இந்த உயிர், இந்த வீட்டில் இன்னும் 2 பேருக்கு இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் 4 பேர் காவு கொடுக்கணும், எனக்கு நல்லா தெரியும். கூட இந்த காந்தாரிய போயிட்டா, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று, நீங்கள் சொல்லலாம் நான் எப்படிப்பட்டவனு உனக்கே தெரியும். எங்கே இருந்தாலும் என் காந்தாரியை நான் கூட்டின்னு வந்து வச்சுக்குவேன். நாளைக்கு மகா பௌர்ணமி. உங்களுக்கு தெரியும் அசுர தலைவரே. எனக்கு தெரியும் மாயா, நீ சொல்லி எனக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. உன் சக்தியை கொஞ்சம் கட்டுப்படுத்தி யோசிக்க பாரு. காந்தாரி எதுக்கு போனால், எப்படி வந்தான்னு நான் உனக்கு நல்லா தெரியும். நீ 40 ஆண்டு தவம் இருந்து மகா அசுர தலைவனே, நீ உனக்குள்ள சுவாசியத்துக்கு நம்ம மாயா. நீ காந்தாரி எங்கேருந்து உன்னால் கூட்டின்னு வர முடியாதா? நான் சொல்கிறது கேள். இல்லை அசுர தலைவனே, நீங்கள் சொல்வதை கேட்டால் எனக்கு மண்டை வலிக்கும். நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். நான் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய தீய சக்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நினச்சப்ப நான் உங்களை பஸ்மமாக்கிறேன். ஆனால் உங்களை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் எனக்கு குழு மாதிரி. நீங்கள் ஏதோ உதவி பண்ணிட்டு தான் வந்துக்கிறேன்னு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க. மாயா, என்ன இது? என்னையே தாக்குறியா? நான் எவ்வளோ பெரிய குரு! அசுர தலைவனே, என்ன பண்ணி வச்சுங்கிறீங்க? மாயா, என்ன நீ தாக்கின தானே? அதுக்காகத்தான் உன் வயதில் நான் ஒரு கருவை ஏற்படுத்திட்டேன். கருவா? இது யாரோட குழந்தை? இது எப்படி வளரும்? இது யாரோட குழந்தை? இது எப்படி வளரும்? நீங்கள் ரொம்ப பயமாக்குது அசுர தலைவனே. முடிச்சு போட்டீங்க. அதுக்கு எது செயலாக்க நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு மடிக்கிறது அசுர தலைவனே. என்னால் தாங்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை தாக்குறது மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க அசுர தலைவனே. நீ ஜடு வெளியே வந்தால் தான் உன் வயத்து இருக்கிற குழந்தை யாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன். காந்தாரி வேணா ஜடு வெளியே காப்பாற்றுவேன். உன் சுயத்துக்காக அவனை சந்திக்கிறேன். அவனுக்காக சொல்ல முடியும். நாளைக்கு மகா திண்டி போகணும். உங்கள் 2 பேரும் அடிக்க வேண்டிய நாள் அது. ஞாபகம் இருக்கட்டும். காந்தார் நாளைக்கு மகா தலைவி ஆகப்படா, அடக்கி ஆகப்படா. உலகத்தை எது தந்தாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கு தெரியும் அசுர தலைவனே.
மாயா, நீ பிடிவாதனா தான் காந்தாரி இப்போ வெளியே போனான். அது உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்கிறீங்க? கூடி சீக்கிரம் நீ மாறிடு. நான் வரேன். நீ போயிட்டு வாங்க சொல்கிறீங்க. ஐயோ அம்மா, என்னால் வழி தாங்க முடியல. ஐயோ, ஜோடி நேரம் காப்பாற்றிடுமா? போய்தான் வரலாம், அவளை பேசி காப்பாற்றிடலாம். ஐயோ, இவ்வளோ பெரிய மன கஷ்டத்தை அசுதரங்க கொடுத்துட்டு வேறு போயிட்டாங்க. நம்ம எப்படி அஞ்சு காப்பாற்றி அவள் எக்கான்னு கொண்டு காப்பாற்றக்கூடாதுன்னு அவளை மணியை மாற்றி வச்சுங்க. இப்போ நானே போய் காப்பாற்ற வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. விதி எப்படி எப்படி விளையாடுது என்கிட்ட தான் தெரியும். மகாசுர தலைவனே, இதுக்கு வேறு வழி இல்லையா? நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும்னு நான் நினச்சேன். நீங்களே நாளைக்கே ஜடுவை காப்பாற்ற போகிறீங்க. மாயா, நான் சொல்கிறது மட்டும் செய். பிடிவாதம் பண்ணாத. நான் என்ன சொன்னாலும் உன் வயதுக்கு ஒரு குழந்தைக்கு நன்மையாகும். சரி அசுர தலைவனே, நீங்கள் சொன்னீங்க. நான் போய் அவனை காப்பாற்றுறேன். ஆனால் அவங்களை அடித்தானா நான் மீண்டும் அவனை வெட்டி பொடி போட்டுருவேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி மாயா, இன்னும் 40 நொடிக்குள்ளே போய் அவனை வெளியே கொண்டு வா. மீறிடுச்சுன்னா உங்களால் காப்பாற்ற முடியாது. என்ன சொல்கிறீங்க? நான் அப்பயே போகிறேன். அவள் இருக்கிற இடத்துக்கு நான் போய் மீட்டு கொண்டு வரேன். ஏ ஜடு, யாரும் உன்னை காப்பாற்றக்கூடாதான் நான் மணியை மாற்றி இந்த அறையில் உன்னை போட்டு வச்சேன். என் மகா அசுரனே சொன்னாங்க, நீ வெளியே வந்தால் தான் என் காந்தாரி வருவாங்க. என் சொன்னதுக்காக இப்போ நான் உன்னை வெளியே வர வைக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்படாத. நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவேனா? என் காந்தாரி வந்துட்டானா உன்னை அந்த நொடியை உன்னை சாவடிச்சிருவேன். வா, என் கூட வா. இப்போ நினைவில் வச்சுக்கோ, நான் யாரு? அசுரத்தலை சொல்லிட்டாங்க. நாளைக்கு 12 மணிக்குள்ளே வெளியே வர வைக்கலாம். எங்களால் யாத்திரையும் வெளியே வர முடியாது. போடலாம். ஓம் நம் சிக்காலத்தில்